ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் மாஸ்க். மார்ச் 8 2014 சரியாக நைட்டு 12:41 மலேசியாவோட கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பெரிய போயிங் 777-200 விமானம் கிளம்புது. அதில் 239 பேர் பயணம் பண்ணுறாங்க. எல்லாருமே பெய்ஜிங்க்கு போய் அவங்க குடும்பத்தை பார்க்க போகிற சந்தோஷத்தில் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. பைலட் ஜகாரியா அகமது சாகா 18,000 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டுன ஒரு எக்ஸ்பர்ட் பைலட்டுங்க. அவருக்கு கோ பைலட் பார்த்தீங்கன்னா ஃபாரிக்குங்கிறவர். வானம் ரொம்ப கிளியராக தாங்க இருந்திருக்கு, வெதரும் நல்லா சூப்பராக தான் இருந்திருக்கு. நைட்டுக்கு 1:19 இந்த உலகமே மிரள்ற ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு. குட் நைட் மலேசியன் 370. இந்த கடைசி வார்த்தைக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட்டு எங்கே போணுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு நம்ம சேனலில் MH370 டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டு மலேசியாவோட பார்டரை தாண்டி வியட்நாமுக்கு போகும்போது தான் அந்த கோஸ்ட் டர்னு நடக்குது. சரியாக நைட்டு 1:21 ஃப்ளைட்டோட டிரான்ஸ்பாரண்ட் சுவிட்சு ஆஃப் ஆகுது. டிரான்ஸ்பாரண்ட் சுவிட்ச்னா ஃப்ளைட்டோட ஐடென்டிட்டி அண்ட் லொக்கேஷனை ரேடாருக்கு சொல்கிற ஒரு கருவி. இது ஆஃப் ஆன சரியாக 37 செகண்டில் இந்த ஃப்ளைட்டு திடீர்னு ஒரு ஷார்ப் லெஃப்ட் டர்ன் எடுக்குது. இது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியராக இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டர்ன் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் பைலட்டோட மேனுவல் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்டேருந்து எந்த சத்தமுமே வரலையா. மலேசியன் ரேடார்லேயும் ஃப்ளைட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிறவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எங்கே தான் போணுச்சு ஃப்ளைட்டு MH370? சிவிலியன் ரேடாரில் மறைஞ்சாலும் மலேசியாவோட மிலிட்ரி ரேடாரில் அந்த ஃப்ளைட்டு ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதை சரியாக ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க வெளியவே சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அந்த ஃப்ளைட்டு மலேசியாவோட பெனங் ஐலாண்டு மேலே சுற்றிட்டு இருந்திருக்கு. பைலட் ஜகாரியாவோட சொந்த ஊர் தான் அந்த பெனங் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை கடைசியாக தான் சொந்த ஊரை பார்க்க நினச்சாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு அந்தமான் கடல் பக்கம் திரும்புது. இந்த இடத்துல தான் சில பேருக்கு சந்தேகம் வருது, யாராவது காக்பிட்குள்ளே நுழைஞ்சு பைலட்டை மிரட்டி இப்படி பண்ண சொல்கிறாங்களான்னு. இந்த பைலட்டே ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான தேர்வு ஒன்று சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் ஏதாவது ஃபயர் இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கலாம். அதனால மக்கள் எல்லாரும் அன்கான்ஷியஸ் சுயநினைவு இல்லாமல் மயக்கத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டு ஆட்டோ பைலட் மோடில் பறந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரியா 7 மணி நேரம் அந்த ஃப்ளைட்டில் எல்லாரும் உயிரில்லாத உடம்போட தான் பறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக இருந்துருச்சுன்னா உண்மையாகவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. கடைசியாக ஃபியூல் காலியாகி சவுத் இண்டியன் ஓஷனில் அந்த ஃப்ளைட்டு மறைஞ்சிருக்கு. சரியாக 500 நாள் கழித்து ரீயூனியன் ஐலாண்டில் ஒரு ஃப்ளைட்டோட விங் பார்ட் கிடைக்குது. அது MH370 தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, ஃப்ளைட்டு மறைஞ்சது உண்மை, அந்த 239 பேர் கடலுக்கு உள்ள மூழ்கினதும் உண்மை. ஆனால் பிளாக் பாக்ஸ் எங்கே, ஃப்ளைட்டோட மெயின் பாடிலாம் எங்கே? ஓஷன் இன்ஃபினிக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தேடுறாங்க. ஆனால் இந்தியன் ஓஷனோட தரம் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனாலையும் கடலுக்கு அடியில் பெரிய பெரிய பள்ளங்களும் பெரிய பெரிய மலைகளும் இருக்கிறதுனால அங்கே ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குண்டூசி தொலைச்சா நம்ம எப்படி தேட முடியாதோ அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ சரியாக 12 வருஷம் ஆச்சு. 2026 ஆராய்ச்சியாளர்கள் WSPRன்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக்கல் மேப்பை ரெடி பண்ணுறாங்க. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஸ்திரேலியன் கோஸ்டில் இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பெசிபிக் புரோக்கன் ரிட்ஜ் ஏரியாவில் தான் மூழ்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓஷன் இன்ஃபினிட்டி கம்பெனி திரும்பவும் அவங்க தேடுதல் ஆரம்பிக்கலாம். இந்த வாட்டி கண்டிப்பாக உண்மையாக வெளியே வரும்னு நம்புகிறாங்க. MH370 வெறும் ஃப்ளைட் இல்லை, அது மனித அறிவுக்கு ஒரு சவால். டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்துருந்தாலும் இன்னும் நம்மளை ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பைலட்டோட தப்பா இல்லை ஏதாவது சதியா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் மாஸ்க் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மிஸ்டரியில் சந்திக்கிறேன். பாய்.